இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு எனக்கு சுகர் கொஞ்சம் குறைக்கலாமான்னா நீங்கள் அப்படியே அப்ரப்டாக விடுங்க மெடிசன்ஸ். அப்போ தான் நான் வந்து அக்குபஞ்சர் ஒர்க் ஆகும், அதனால் நீங்கள் விட்டிங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டே அக்குபஞ்சரும் எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம படிப்படியாக அந்த மெடிசனை விட்டுட்டு அக்குபஞ்சரும் விட்டுட்டு மெடிசனே இல்லாமல் வித்தவுட் ட்ரக் நம்ம வந்துட்டு அப்படியே சுகர் இல்லாமல் இருக்க முடியும். கண்டிப்பாக இருக்காங்க நிறைய பேர். இப்போ பிசிஓடியை தவிர எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் சிஸ்ட் நிறைய இருக்கும். சில பேர் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கூட இது அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்தாலும் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பீரியட்ஸே வராமல் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் எஃப்எஸ்ஹெச் அந்த மாதிரி ஹார்மோன் தான். ஏஎம்ஹெச் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்கு க்ரோவே இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். இதே மாதிரி ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாமும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களாலையும் வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், கடைசி காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டோனர் எக்கு போங்க, ஸ்பெர்மை கூட டோனர் ஸ்பெர்ம் போங்க அப்படின்ற கட்டத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்கள் எவ்வளோ பேர் கண்ணீர் நான் பார்த்துருக்கேன். அவங்க வேற என்ன நினைப்பாங்க, யாரோட எங்கேயும் எடுத்து நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அக்குபங்க்சர் 100% ஒர்க் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது சீரியஸாக. அவங்க அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாமியார் யார் ஒத்துப்பா, கண்டிப்பாக ஒத்துக்க. அப்போ இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்குபஞ்சர் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் நான் 10 இயர்ஸில். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். அதேமாதிரி ஜென்ஸுக்குமே சரி.